ரொம்ப கவலையா இருக்கு பூ. ஏன் சித்தி கவலையா இருக்கியா? என்ன கவலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கேன். அப்படியே அஸ்வினி, அது நேத்து இட்லி வியாபாரம் போட்டு ஒன்னும் விக்கலல்ல, அதான் என்ன வியாபாரம் பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பூ. சித்தி வியாபாரத்துக்கு இப்பயே போறியா? இல்ல அஸ்வினி, நாளைக்கு என்ன வியாபாரம் பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். புதுசா ஏதாவது இருந்தா சொல்லு பூ. நாளைக்கு தானே சித்தி, நாளைக்கு நீங்க வியாபாரத்துக்கு போவாதீங்க சித்தி. என்னால சொல்லியா? நாளைக்கு ஆத்து போண்டாமா? நான் தொழிலதிபர் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டேன். என் கனவு என்ன ஆகுறது சித்தி? நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் சித்தி. முக்கியமான நாளா? என்ன நாள்? சொன்னால் புரியாது, சொல்லாவிட்டால் தெரியாது. ஏல பியர் எப்ப? என்னல பிரச்சனை உனக்கு? நாளைக்கு என்ன வியாபாரம் பண்ணேன்னு கேட்டா புரியாது தெரியாதுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். சித்தி நாளைக்கு என்ன நாள் தெரியுமா சித்தி? அப்படி என்ன நாள்? பயண நாள். நாளைக்கு திங்கக்கிழமைல. ஐயோ சித்தி, நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்படி என்னல முக்கியமான நாள்? ரொம்ப ஜோதிச்சிட்டுல இருக்கா சித்தி. நான் சொல்லக்கூடாது சித்தி, நீங்களே கண்டுபிடிங்களா? உங்களுக்கு அறிவு இருந்தா? அறிவு இருந்தாவா? என்னல சொல்லியா? ஆமா சித்தி, நாளைக்கு என்ன நாள்னு கண்டுபிடிங்க. அஸ்வினி, நானே ரொம்ப டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். ஒரு வியாபாரத்துக்கு வழி இல்லையே, நான் கொண்டு போனாலும் எவ்வளவு வாங்க மாட்டேங்கன்னு ரொம்ப கடுப்புல இருக்கேன். எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு எழுப்பி ஓடி போயிரு. சித்தி ஒரு பூ மலர்ந்த நாள் சித்தி. ஒரு காய் கனிந்த நாள். ஒரு முட்டையில இருந்து கோழி குஞ்சு வெளிய வந்த நாள். ஒரு மீன் குட்டி போட்ட நாள். ஓஹோ, எல்லாமே நாளைக்கு தான் நடந்திருக்கும். எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருக்க உங்களுக்கு. இதை தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ கடவுளே, ஒண்ணும் புரியல சித்தி உங்களுக்கு. சித்தி இந்த ஊருக்கு ஒரு ஒளி வந்த நாள். கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஊருக்கு கரண்ட் வந்த நாளா பூ? ஐயோ மக்கு சித்தி. ஒரு தேன் துளியான நாள். ஒரு ஆடு குட்டி போட்ட நாள். ஒரு குயில் முதல் முறையாக பாடின நாள். அஸ்வினி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா? எதுக்குள்ள இப்படி குடுகுடுப்பக்கார மாதிரி பேசிட்டு இருக்கியா? இதுக்கு தான் சாமத்துல வெளிய போகாத வராதன்னு சொல்லியது. ஒரு வார்த்தை கேட்கல. உனக்கு பேய்கி பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். வா, என் கூட போய் மந்திரிச்சிட்டு வருவான். சித்தி எனக்கு பேயும் பிடிக்கல, நாயும் பிடிக்கல சித்தி. அப்புறம் எதுக்குள்ள இப்படி பையனை பேச்சு பேசிட்டு இருக்கா? சித்தி ஒரு சிலை கண் விழித்த நாள். இங்க பாரு அஸ்வினி, இன்னொரு தடவை இந்த மாதிரி புதிர் போட்டான்னு வச்சுக்க, ஒரே மிதியா மிதிச்சு விடுவேன். ஓடி போய் இந்த இடத்துல நிக்க கூடாது. சித்தி இந்த தடவை நான் கரெக்ட்டா சொல்லிடுறேன் சித்தி. பூவிக்கு பிறந்த நாளே, இந்த உலகத்தை தான் பார்த்த நாளே. எழும்பி வாரே இப்போ. சித்தி உங்களுக்கு என்ன புரியலையா? சரியான முட்டாள் சித்தி. யார் பத்தில முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கா? பூவு பூத்த நாளுங்க, தேன் உதிர்ந்த நாளுங்க, மீன் குஞ்சு பறிச்சிச்சிங்க, முட்டையில இருந்து கோழி வந்துச்சிங்க. என்னல பேசியிருக்கா பையனை பிச்சி? ஏனென்றால் என் பிறந்த நாள். அஸ்வினி, நீ பிறந்த நாளா? ஆமா சித்தி, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். அப்படியே அஸ்வினி, பிறந்த நாள் நீ உடனே சொல்ல வேண்டியதானே பூ? எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா? சித்தி நீங்களே கண்டுபிடிப்பீங்களான்னு பார்த்தேன் சித்தி. ஆனா நீங்க கண்டுபிடிக்கவே இல்ல, முட்டாள் சித்தி. ஏல, இந்த மாதிரி லேகியம் விக்கிற மாதிரி கதை விட்டாச்சுன்னா எனக்கு எப்படி புரியும்? பிறந்த நாள் சொல்ல வேண்டியதான்ல. சரி அஸ்வினி, அதுக்கு நாளைக்கு நான் கடை போடக்கூடாதா? ஆமா சித்தி, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்ல. அதனால நீங்க லீவ் விட்டுருங்க. அப்படியே அஸ்வினி, சரி சரி, நான் லீவ் விட்டுறி. அதான் இன்னைக்கு பாட்டி ஊர்ல இருந்து வந்துருவாங்கன்னு பார்த்தேன், இன்னும் வரவே இல்ல. ஏய்யா அஸ்வின், பாட்டி வந்துட்டீங்களா பாட்டி? நான் உங்களை தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தாயா உன்னையே நினைச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். நாளைக்கு உனக்கு பிறந்த நாள்ல துணி எடுக்க போவோமாய்யா? சரி பாட்டி, நானும் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டி இருந்தா அதான் கொண்டாடுவாங்களேன்னு. அதான் பாட்டி வந்துட்டேலையா, சிறப்பா உன் பிறந்த நாளை கொண்டாடிடுவோம். சரி பாட்டி. உள்ள போய் பைய வச்சிட்டு சாப்பிடுங்க பாட்டி. Dress எடுக்க எல்லாரும் போவ, சித்தி வருவாவே. சரியா. சித்தி பாட்டி எல்லாம் எங்க பாட்டியே? என் பிறந்த நாள்ல மெட்ராஸ்ல வச்சு பாட்டிக்கு ஞாபகம் வந்துட்டா, அதனால வந்துட்டா பத்தியலா. இதான் பாட்டி பாசங்கிறது. அஸ்வின், உன் பிறந்த நாள் சித்திக்கு தெரியலல்ல. தெரியலனாலும் உன் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கேன் பூ. அடுத்த வருஷம் உன் பிறந்த நாளை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் பூ. சரி சித்தி, எல்லாரும் சீக்கிரம் போய் கிளம்புங்க, போயிட்டு வருவோம். ஏல அஸ்வின், எங்கெல்லாம் போறிய? எங்க போனாலும் சரி, எனக்கு வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கேன். நீ கூட்டிட்டு போங்களேன். அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன அஸ்வின்? நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா அத்தை? என்ன நாள் அஸ்வின்? இந்த ஊருக்கு ஒரு ஒளி வந்த நாள். இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வந்த நாள். ஏலோ அஸ்வினி, திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? என்னல பேச்சு பையனை பேச்சு பேசிட்டு இருக்கா? இங்க பாரு நெட்டச்சி, நம்ம அஸ்வினுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அப்படியா? அஸ்வினுக்கு பிறந்த நாளா? ஆமா, அதுக்கு தான் நாங்க எல்லாரும் துணி எடுக்க போறோம். ஏய் டோப்பாமண்டா, அப்ப நானும் வரேன். நானும் வருகிறேன் நெட்டம்மா, என் மகள் கொண்ட கசாயமும் வருவாள். ஒரு துணி எடுக்க போறதுக்கு எதுக்கு எத்தனை பேர் பயணம் போனோம்? நானும் அஸ்வினோ பாட்டியும் தான் போறோம். கூட ரோசா பக்கம் வந்தாலும் வருவோம், நீங்களாம் வராண்டா. டோப்பாமண்டா, நீ மட்டும் எதுக்கு போற? நீ போனா நாங்களும் வருவோம். அஸ்வினி என் பிள்ளை மாதிரி நான் கூட தான் போவேன். எங்களுக்கும் பிள்ளை மாதிரி தான், நாங்களும் போவோம். சரி, உன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. இங்க பார் வாகலஞ்சா, நீன வரேண்டா, மௌன வரேண்டா.
இந்த ஊரில் ஜவுளி கடை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் வந்தே தீருவோம். சரி உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னா கேட்க மாட்டியே. என்னமா பண்ணி தொலைங்க. எல்லாரும் வாங்க போய் ஜாலியா போயிட்டு வரலாம். எனக்கு தான பிறந்த நாள். எத்தனை பேர் வந்தா என்ன? நான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். மஞ்சகசாயம் உனக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கு. அப்ப எங்களுக்குலாம் நமத்து போன மனசு இருக்காக்கும். இங்க பார் கொண்டக்காரி வாய் இருக்குங்கக்காரி எதையாவது பேசாத. எங்களுக்கு நல்ல மனசு தான் இருக்கு. இந்த கொண்டக்காரிக்கெல்லாம் நல்ல மனசு இருக்கும். எனக்கு மட்டும் நமத்து போச்சாக்கும். பிச்சு புடுவேன் பிச்சு. நான் உங்களை சொல்லவே இல்லைன்னா அஸ்வினை தான் சொன்னேன். நீங்க எதுக்கு ஊடையில வாரியா? ஆமா ஊடையில வாரியா கூடையில வாரியா கொண்டையில வாரியான்னு கேளு. கண்ணை பாரு, இந்த மாதிரி கண்ணு முடிச்சாலும் விளங்காது முதல்ல. விக்கு கேட்டு என் மகள் சிறுபிள்ளை அஸ்வினிடம் ஏதோ விளையாட்டாக பேசுகிறாள். நீங்கள் எதற்கு குறுக்கே வருகிறீர்கள்? ஆமா நாங்க குறுக்காலையும் நெடுக்காலையும் வந்துட்டோம். உன்னை மாதிரி ஒரு ஆத்தா இருந்தா விளங்கிரும். யார சொன்னாலும் ஈடு இழிச்சுக்கிட்டே இரு. விக்கு கேட்டு நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தே பழகிவிட்டேன். நீங்களும் என் போல் இருந்து பாருங்கள், தெரியும். ஓடி பேர் என் பக்கத்துல வராத. அஸ்வின் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அஸ்வினி இந்த பக்கம் வா. நீங்க இரு, கையில கொடுக்க கூடாது. ஏ கொண்டக்காரி என்ன அட்வான்ஸ் தானே கொடுக்கணும், என்கிட்ட கொடு. அட்வான்ஸுக்கு ஒருக்க பிறந்த நாள் வாழ்த்து அப்புறம் சும்மா ஒருக்க சொல்லிட்டு இருப்பியோ. நீங்க எப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? அஸ்வினுக்கு தானே பிறந்த நாள். நீங்க எதுக்கு கை கொடுக்குறீங்க? அவனுக்கு ஏதா இருந்தாலும் நான் தான் கொடுப்பேன். கை கால் எல்லாத்தையும் கொடுப்பான். காலால ஒண்ணு கொடுக்கட்ட வாங்கிக்கிறியா? பிச்சு புடுவேன் பிச்சு. என்ன அட்வான்ஸ் கொடுத்து பாரு. எப்ப வாடிவி என்கிட்ட சண்டைக்கு தான் வராவ. கொண்டகசாயம் டோப்பமெண்ட் அப்படிதான். நீ அவட்ட பேசாத. நான் எங்க அவியகிட்ட பேசுனேன்? நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவியதான் என்கிட்ட பேசியதுக்கு ஆசைப்பட்டுட்டு வராவ. ஆமா இந்த கொண்டக்காரி கூட பேசல என்னால இருக்க முடியாது. ஆசைப்பட்டுட்டேன் ஆசை. சரோஜா நீங்க எல்லாரும் வரீங்களோ? ஏக்கா ஆமாக்கா அஸ்வினுக்கு பிறந்த நாள் இல்ல, அதனால நான் கண்டிப்பா வருவேன்க்கா. அப்போ நீ அஸ்வினி எங்க அம்மா நான் இவ்வளவு தானே. ஏக்கா என் மகனை வருவான். அப்படியா உன் மகன் எதுக்கு? ஏக்கா அவன் ஆபீஸ்க்கு போறான் பத்தியல, அதனால துணி எடுக்கணும்னு 2-3 நாளா சொல்லிக்கிட்டு தான் இருக்கான் பாத்துக்கிடுங்க. அதனாலதான் அவனும் கூட வரான்க்கா. சரி சரோஜா. ரோசப்பக்கா நானும் வரேன். குழந்தை நீயுமா? ஆமாக்கா நான் மட்டும் இல்லை, எங்க மண்டகசாயம் கொண்டகசாயம்லாம் வரவே. எதுக்கு இத்தனை பேரு? சரோஜா வரதுல ஒரு நியாயம் இருக்கு. மண்ட கசாயம் கொண்ட கசாயம் எதுக்கு? ஏக்கா அவிய கடையெல்லாம் பார்க்கலையாக்கா, ஆசைப்படியாவ. சரி சரி வாங்க. எம்மா என்னம்மா எங்கம்மா கிளம்பி இருக்கியா? ஏய் அஜய் துணி எடுக்க போறோம். அஸ்வினுக்கு நாளைக்கு பிறந்த நாள்ல. அப்படியே அப்ப நானும் வரேன். நீ எதுக்கு தோட்டத்துக்கு போ, குழந்தை புருஷன் கூட நில்லு. இல்லம்மா நானும் வர வேண்டியிருக்கு, எனக்கு வேலை இருக்கு. அப்படியா சரி அப்ப வா. நான் போய் பாட்டி கூட்டிட்டு வரேன், எல்லாரும் கிளம்புங்க. சரிம்மா. உங்க அம்மைக்கு தான் நீ என் கூட பேசினாலே பிடிக்காதுல்ல? அப்படிலாம் இல்ல கொண்டூஸ், எனக்கு உன் கூட பேச ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு கொண்டூசனு கூப்பிடியா? அது வந்து கொண்ட கசாயம் பேர் ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதை கூப்பிட்டு பிடிக்கிறதுக்குள்ள நான் சொல்ல வந்ததே மறந்துடும் போல இருக்கு. அதான் செல்லம்மா ஷார்ட்டா கொண்டூஸ்னு வச்சுட்டேன். நல்லா இருக்காருனே. எனக்கு கூட கொண்ட கசாயம் பேரு பெரிய பேரா இருக்குன்னு தான் தோணுது. கொண்டூசு அழகா இருக்கு. இல்லனா கோசுன்னு கூப்பிடு, என்ன அழகா இருக்கும். ரெண்டே எழுத்து சீக்கிரமா கூப்பிட்டுறலாம். இல்ல இல்ல கொண்டூஸ் தான் அழகா இருக்கு. சரி அருணே. அருணே என்ன பேச்சு? அங்க பையனை பேச்சு? ஏமா சும்மாதாம்மா, பஸ் வரல, அதான் கொண்டூஸ் கூட பேசிட்டு இருக்கேன். என்னால பையனை பேரு கொண்டூசு குண்டூசுன்னுக்கிட்டு? ஏமா கொண்ட கசாயத்துக்கு நான் செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன், அதான் கொண்டூஸ். ஆமா இப்ப இந்த கொண்டக்காரிக்கு பேர் வைக்கதான் முக்கியம். நான் இங்க பஸ் வரலன்னு வயிற்றுச்சல நின்றுட்டு கிடக்கேன். சித்தி பஸ் வரேன் சித்தி. எதுக்கு உங்களுக்கு வயிறு எரியுது? காலையில சாப்பிடலையோ? அஸ்வினி இவ்வளவு நேரம் நிக்க வேண்டியிருக்கலாம், அதான் கோவமா வருது. அந்த பையனை பஸ் எப்போ வந்து தொலைக்கும் தெரியலையே. பயணம் போறதுக்கு சீக்கிரமா பஸ் வரேன் சித்தி. ஏல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல திடீர்னு இவ்வளவு கூட்டம் வந்துட்டு நீ பஸ்காரன் அந்த பக்கமா திருப்பிட்டு போயிருப்பான்னு நினைக்கேன். சித்தி இதை விட கூட்டமா நம்ம பஸ்ல போயிருக்கோமே சித்தி. ஏன் சித்தி பஸ்ஸெல்லாம் மறந்துட்டியா? ஆமா அஸ்வினி போயிருக்கோம்ல. சித்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பூமாரிய கன்யா நாளைக்கு என் பிறந்த நாளுக்கு வந்துருவாங்க. அப்படியா அஸ்வினி? அப்ப பிறந்த நாள் ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. ஆமா சித்தி, பிறந்த நாள்னாலே ஜாலி தானே. சித்தி நீங்க எனக்கு என்ன பிறந்த நாள்
கொண்டாடலையே என்ன பண்ண இங்கே நேரம் பூரா பேரும் முழுக்க சித்தி பஸ் வரதுக்குள்ள சிம்ரன் கிட்ட போயிட்டு நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு வந்துடுறேன் சித்தி. என்னது அவகிட்ட போய் சொல்ல போறியா? இங்க பாரு அஸ்வின், இந்த டவுசர் காரிக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அவ வந்து உனக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு